மெனோபாஸ் காலகட்டத்தில் நிறைய பெண்களுக்கு ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது, அதிகப்படியான உதிரப்போக்கு இருக்கிறது. இதெல்லாமே வந்து இந்த எனர்ஜி லெவலில் பாதிப்புகள் உண்டாகிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு கர்ப்பப்பையில் பிரச்சனைகள் வர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி மாதவிடாய் கோளாறு இருக்கக்கூடிய பெண்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த 2 வர்ம புள்ளிகளை அசைக்கிறதன் மூலமாக உங்கள் கர்ப்பப்பைக்கான ரத்த ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்த முடியும். ஸோ எப்படி அப்படின்னா நம்மளுடைய தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய குடுக்கை வர்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதே மாதிரி நம்மளுடைய விலா பக்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பல்ல வர்மம். ஸோ இந்த தொப்புளுக்கு கீழே நம்மளுடைய தொப்புள் பகுதியில் நம்மளுடைய உள்ளங்கையோட இந்த பகுதி வச்சுட்டு, ஸோ நம்ம கீழே வந்து வயிற்று பகுதியில் வந்து இருக்கக்கூடிய இந்த கையை நம்ம வந்து தொப்புள் பையில் வச்சுட்டு நமக்கு கீழே வந்து இந்த விரல்கள் பதியக்கூடிய இடம் தான் வந்து நம்ம கொடுக்கை வர்மம் வந்து சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம விரல்களால் ஒரு அசைவு வந்து நம்ம கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு 3 முறை வந்து அசைவு வந்து காலையில் வெறும் வயிற்றில் எழுந்த உடனே நம்ம வந்து செய்யணும். ஸோ பெட்டை விட்டு கீழே இறங்குறதுக்கு முன்னாடியே அந்த அசைவு வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி நம்மளுடைய விலா பக்கத்துக்கு கீழே 2 பகுதிகளையுமே 3 விரல்களால் பல்ல வர்மம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கடைசி விலாக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பகுதி, இந்த விலா பகுதிக்கு நடுப்பகுதியில், அதாவது நம்மளுடைய சைடு பகுதியில் நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அந்த பகுதிகளில் வந்து நம்ம ரொட்டேஷன் மூமெண்ட்டில் 3 முறை வந்து உள்பக்க சுழற்சி, வெளிப்பக்க சுழற்சி, இந்த மாதிரி முறைகளில் வந்து நம்ம வந்து அழுத்தம் வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கும்போது நம்ம கர்ப்பப்பைக்கு அதிகப்படியான ரத்த ஓட்டம் வந்து போகும். அதே மாதிரி ஹார்மோன்ஸும் வந்து பேலன்ஸ்டாக வந்து உண்டாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒரு விஷயங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்த முடியும். நீங்கள் மாதவிடாய் கோளாறுகள், அதே மாதிரி எண்டோமெட்ரியோசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, அதிகப்படியான உதிரப்போக்கு இருக்குது, பீரியட்ஸ் அப்போ அதிகப்படியான வலி வந்து இருக்குது, டிஸ்மெனோரியான்னு நம்ம வந்து சொல்லுவோம். அதே மாதிரி பீரியட்ஸ்க்கு முன்னாடி மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்குது. இது மாதிரி ஹார்மோன் சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளுக்குமே நீங்கள் இந்த 2 வர்ம பகுதியை வந்து நீங்கள் தூண்டலாம். ரெகுலராக காலையில் நீங்கள் வந்து பெட்லேருந்து எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே விழிப்பு வந்த உடனே நீங்கள் இந்த 2 வர்ம புள்ளிகளை ஒரு முறை நீங்கள் வந்து ஸ்டிமுலேட் பண்ணால் போதும். ஸோ இது வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு 3 மாதம் இந்த ஸ்டிமுலேஷன் கொடுக்கும்போதே மாதவிடாயில் நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கலாம். கூடுதலாக நல்ல ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள், அது கூட வந்து நம்ம பயிற்சி முறைகள், சூரிய நமஸ்கார பயிற்சி முறைகள், சுவாச பயிற்சிகள், இது கூட நல்ல இரவு தூக்கம், இந்த விஷயங்களை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே மாதவிடாயில் நல்ல ஒரு மாற்றத்தை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான க்ரைட்டீரியா. ஸோ எல்லாருக்குமே நம்ம வந்து பசி கரெக்டாக இருக்குது, நல்ல இரவு தூக்கம் இருக்குது, அதே மாதிரி வந்து செரிமானம் வந்து கரெக்டாக இருக்குது, காலையில் எழுந்தால் டாய்லெட் வந்து கரெக்டாக போயிடுது அப்படின்னாலே அவங்க ஆரோக்கியமான ஒரு நபராக வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம்.